தமிழ்நாட்டிற்கு 4400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மதுரையில் உரையாற்றும் திரு மோடி அவர்கள் மத்திய அரசாங்கம் நிதி வழங்கவில்லை என்று ஒரு பக்கம் நமது அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் தற்போது 4400 கோடி நலத்திட்டங்கள், அதாவது ரயில்வே துறைக்கு அதிகப்படியாக ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக செலவிட இவர் 4400 கோடி ஒதுக்கி இருக்கின்றார். ஆனால் நிதி இல்லை என்று சொல்லும் நமது அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் முன்பணமாக வழங்கியிருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாடு நிதித்துறையில் அந்த செயல்பாடு எவ்வாறு செய்யப்பட்டது? தானாக முன்வந்து வழங்கும் மத்திய அரசின் மீது குறை சொல்வது ஏற்புடையதாக இல்லை. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. நன்றி.